வணக்கம் நண்பர்களே, மீண்டும் மறுபடியும் உங்களை சந்தித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல ஒரு முக்கியமானவரோடு இணைந்து கொள்கிறோம். குறிப்பாக இலங்கையில் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் தொடர்பில் தான் இந்த உரையாடல் அமைய போகின்றது. தையிட்டி விவகாரம் மற்றும் கஜேந்திரகுமார் போன்றவர்களின் அரசியல் பயணமும் அவர்களுடைய அரசியல் எதிர்காலமும் தொடர்பாக நம்மோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான அரசியல் செயற்பாட்டாளர் யோகன் கண்ணமுத்து அவர்கள் உங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம். என்னென்றால் இந்த தையிட்டி விவகாரம் என்றது ஒரு நீண்ட காலமாக நகர்ந்து கொண்டிருக்குது. அது ஒரு முடிவில்லாமல் இது இரண்டு சமூகங்களுக்கும் இடையிலே தேவையற்ற ஒரு முருகல் நிலையையும் தோற்றுவிக்குது. அது தோற்றுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் ரெண்டு தரப்புல உள்ள தேசியவாதிகளும் செயற்படுகிறார்களோ என்றும் எண்ண தோன்றுது. இது தொடர்பில் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்ப தமிழ் பிரதேசங்களில் பௌத்தம் ஒரு நீண்ட காலமாகவே இருந்திருக்கிறது. இப்ப கிறிஸ்துவ 3ஆம் நூற்றாண்டிலிருந்து தேனம்பேதீசனுடைய காட்சி காலத்துல பௌத்தம் வருது. அதுக்கு முன்னால இங்க இயக்க வழிபாடுகள், நாகர் வழிபாடுகள், சிவ வழிபாடுகள் போன்ற இருந்திருக்கு. அது பிற்காலத்துல பௌத்த மதத்துக்குள்ள கலந்து தமிழ் பிரதேசங்களும் பரவி இருக்கிறது. அப்ப தமிழ் மக்கள் பௌத்தத்தை தழுவினபடியால் பௌத்த விகாரைகள் வடகிழக்கு பிரதேசங்களில் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அந்த விகாரைகள் ஒரு தொல்வியல் ஆய்வுகள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஆக்கிரமிப்புக்கு அப்பால சரியான சான்றுகளோடு எந்தெந்த தொல்வியல் ஆய்வுகள் எந்தெந்த இடத்துல புத்த விகாரைகள் இருந்து என்று சொல்லி ஒரு விஞ்ஞான பூர்வ ஆய்வுக்கூடாக நிரூபிக்கப்படும் பட்சத்துல அதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இங்க என்ன நடக்குது என்று கேட்டால், இராணுவம் ஒரு ஆக்கிரமிப்பை கூடாக திட்டமிட்ட வகையில ஒரு பிரதேசத்தை ஒரு தனியார் காணியை எடுத்து அங்கே விகார கட்டுப்படும் போது ஒரு ஆக்கிரமிப்பை பார்த்தா இங்க பக்கப்படும். இந்த பிரச்சனை ஒரு பூதாகாரமாக ஆக்கப்பட்டதுக்கு ரெண்டு வகையான அணுகுமுறையில் பிரச்சனை. ஒன்று அரசியல்வாதிகளுடைய அணுகுமுறை, அது இராணுவத்தின் அணுகுமுறை. இந்த ரெண்டு அணுகுமுறையையும் நிராகரித்து விட்டு நாங்கள் இந்த பிரச்சனை நில உரிமை பிரச்சனை, மத சொந்தம், மத நல்லிணக்கம், சட்டம் இவற்றுக்கூடாக அணுகுவதற்கூடாகத்தான் இதற்கான தீர்வை காணலாம். இந்த தீர்வை எப்படி கட்ட முடியும் என்று கேட்டால், ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இதுல இராணுவத்தினரோ அல்லது இந்த அரசியல் இயக்க அரசியல்காரர்களோ யாருமே பங்கு பெறாமல் சட்ட ரீதியாக சிவில் சமூகத்தினர், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், பௌத்த பிக்குகள், மனித உரிமைவாதிகள் இவர்களை உள்ளடக்கி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இங்க ஒரு திறந்து உரையாடல், ஒரு நடுவர்களை, ஒரு சுதந்திரமான நடுவர் குழு உருவாக்கி அதற்கூடாகத்தான் இந்த தீர்வு காணலாம் ஒழிய இதை ஒரு புதரமான அரசியல் பிரச்சனை ஆக்குற தமிழ் அரசியல்வாதிகளும் இராணுவத்திரண்ட தலையிடும் தான். அப்ப இப்படியான ஒரு அணுகுமுறையை நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொன்னால் இவற்றுக்கான பிரச்சனையை தீர்க்கலாம். அடுத்த இன்னும் சிக்கல் இருக்குன்னு கேட்டால், தொல்லியல் ஆய்வு ஒரு வெளிப்படையாக இவங்களை அறிவிக்கணும் என்று கேட்டால், நம்ம சொன்ன மாதிரி எந்தெந்த இடங்களில் தொல்லியல் திணைக்களம் புத்த விகாரைகள் இருந்ததுக்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தணும். இங்க கண்டமேனிக்கு ஒவ்வொரு இடத்துலயும் புத்த விகாரை இருக்குன்னு சொல்லி இங்க ஆக்கிரமிக்க இயலாது. ஒரு புத்த விகாரை இருந்தால் அதற்கான சான்றுகள் சமர்ப்பிக்கப்படணும். இந்த சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு மக்களுடைய ஒத்துழைப்போட நீங்களே புத்த விகாரைகளை மீண்டும் கட்டலாம். என்றால் பௌத்தம் என்றது எப்பவுமே இலங்கையில ஒரு காலகட்டத்துல இன முரண்பாட்டுக்கு பிற்பாடாம் மத ரீதியான முரண்பாடு வந்ததொழிய ஆரம்ப காலத்துல மத முரண்பாடுகள் எப்பவுமே ஏற்பட்டதில்லை. பௌத்தம் இந்து மதம் இருந்த காலகட்டத்துல பௌத்தமும் இந்து மதமும் ஒன்றாக கலந்து அக்காலப்போக்குல இந்து மதத்தினுடைய ஆக்கிரமிப்புன்னு சொல்லாது, இந்து மதத்துடைய வளர்ச்சியால பௌத்தம் அழிஞ்சு போயிட்டு. அங்க எந்த ஆக்கிரமிப்பும் இருக்கு. இந்தியாவுல பௌத்த மதம் சமண மதம் ஆக்கிரமிக்கப்பட்ட மாதிரி இலங்கையில ஆக்கிரமிப்பு நடக்கல. மக்கள் மதங்களை நம்பிக்கை அடிப்படையில் தழுவினபடியா பௌத்தம் இல்லாம போயிட்டு. இப்ப எந்த அரச படைகளும் சீர சோழ பாண்டியர்கள் சில வரலாற்று சார்ந்து என்ன சொல்றாங்கன்னா, சீர சோழ பாண்டியர்கள் பௌத்தத்தை அழித்தார்கள். எங்கேயுமே இல்லை. சீர சோழ பாண்டியர்கள் போராட்ட காலகட்டத்துல பௌத்த கோயில சேதம் அடைஞ்சிருக்கலாம் ஒழிய பௌத்த கோயில ஆக்கிரமித்ததாக இங்க அனுராஜபுரத்திலேயோ புலனரையோ தமிழ் பிரதேசங்களிலேயோ சேர சோழ பாண்டியர்கள் பௌத்தத்தை அழித்ததாக எங்கேயும் வரலாறு இல்லை. நினைக்கிறேன் 3ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு தெரியல. அந்த புலனர்வ பிரதேசத்துக்கு படையெடுத்த தமிழ் மன்னர்கள் பௌத்தத்தை சேர்ந்தவர்களை தெற்கு நோக்கி விரட்டினார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. உண்மையில அந்த வரலாற்று சான்றின் அடிப்படையில பௌத்த கோயில்கள் எங்கேயுமே ஆக்கிரமிக்கப்பட பௌத்தர்களும் அகற்றப்படலைன்னா ஆட்சி அதிகார ஆக்கிரமி முழுக்க நிலம் தொடர்பாக அதிகார ஆக்கிரமிப்பு ஒழிய மத ரீதியான ஆக்கிரமிப்புகள் அல்ல அன்றை நடைபெற்றது.
சேர பாண்டியர்கள் வந்து இலங்கையில வந்து பௌத்தம் வந்து ஒரு இயற்கையான அழிவை தமிழ்நாட்டிலையும் சரி இலங்கையிலையும் சரி பௌத்தம் வந்து ஒரு இயற்கையான அழிவைத்தான் எதிர்நோக்கினு சொல்றீங்களா? இயற்கையாக இந்தியாவில இருந்து பௌத்தம் அழித்ததுக்கான பல்வேறு காரணங்களை அம்பேத்கர் சொல்றாரு. நாங்கள் அம்பேத்கரின் ஆய்வின்படி இந்தியாவில் பௌத்தம் அளிக்கப்பட்டது சமண மதத்தாலும் சைவ மதத்தாலும் என்பதை விட பௌத்த மதம் அளிக்கப்பட்டதுக்கான அடிப்படை காரணம் இஸ்லாமியருடைய படையெடுப்பு தான் பௌத்த மதத்தை அளித்தது சான்றுகளோடு அம்பேத்கர் நிறுவுறார். சைவம் வைஷ்ணவம் வந்து ஓரளவு அளித்ததை விட இஸ்லாமிய படையெடுப்பு தான் இந்த மதங்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கு. அது ஒரு ஆக்கிரமிப்பு. ஆனா இலங்கையில எங்கேயுமே வந்து பௌத்த மதம் வந்து ஆக்கிரமிப்பட்டு அளிக்கப்பட்டதில்லை. இப்ப புலனர்வ கோயில்கள் அளிக்கப்பட்டிருந்தால் சேர சோழ பாண்டியருடைய படையெடுப்பின் யுத்தத்தின் காரணமாக அந்த கோயில் அளிக்கப்பட்டிருக்கலாமே ஒழிய திட்டமிட்டு இந்த கோயில்கள் பௌத்த ஆலயங்கள் என்பதற்காக அளிக்கப்பட்ட வரலாற்று சார்ந்தது எங்கேயுமே இல்லை. இலங்கையில வந்து தமிழர்களுக்கும் பௌத்தர்களுக்குமான உறவு மிக நீண்டது. உண்மையிலேயே கிறிஸ்தவம் இலங்கைக்கு வர முதலே பௌத்தம் இங்க செழிப்பாக வளர்ந்திருக்கு. தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இன்றைக்குள்ள இலங்கையில இருக்கிற இன முரண்பாடுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு காலகட்டத்தில் பௌத்தர்களாக இருந்ததையும் எங்களோட வரலாறு பௌத்தத்தோட பின்னி பிணைந்திருந்ததையும் நிராகரிக்கிறது எவ்வளவு தூரம் சரியானது? நினைக்கிறேன் இந்திரபாலா வந்து தமிழ் தந்த பௌத்தம் பற்றி மிக விரிவாக எழுதி இருக்கிறார் நினைக்கிறேன் இல்லையா? பலிபுரம் பொன்தகடு அது சொல்ற பலிபுரம் அந்த பலிபுரம் தகடு அந்த தகடு ஆதாரப்படி வட இலங்கை பிரதேசங்கள் வந்து பௌத்த ஆலயங்கள் இருந்திருக்குது. அதை நாங்கள் நிராகரிக்கிறார். ஆனா பௌத்த மதம் இருந்ததுக்கு என்பதற்காக வந்து சிங்களவர்களுடைய குடியேற்றம் இருந்தது அர்த்தம் இல்லை. இப்ப ராகவன் போன்றவர்கள் சொல்ற மாதிரி சிங்கள குடியேற்றங்கள் இருந்தது, சிங்களவர்கள் பெருவாரியா வாழ்ந்தார்கள் இல்லை, சிங்கள குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறது. சிங்கள பெருவாரியான சிங்கள பௌத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழ் பௌத்த மதம் என்னதான் தென்னிலங்கை வந்து பௌத்தத்தை கொண்டாடினாலும் இந்தியாவில இருந்து பௌத்தத்தை முதல் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே வழி வட இலங்கை கூடாகத்தான். நிச்சயம். அப்ப தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் பௌத்தத்துக்கு மாறி இலங்கையில் உள்ள தமிழர்கள் பௌத்தத்துக்கு மாறித்தான் அது தென்னிலங்கைக்கு போயிருக்கும். அப்ப நாங்கள் இதை வந்து நிராகரிக்கிறது வந்து எங்களுடைய வரலாற்றை நாங்களே நிராகரிக்கிறது எவ்வளவு ஏற்புடையதா? பௌத்த காப்பியங்கள் என்று சொல்லப்படுற சீவக சிந்தாமணி, குண்டலகேசி போன்றவை எல்லாம் வந்து தமிழ்லதான் இருக்கு. சிங்களத்துல பௌத்த காப்பியங்கள் இல்லை. இல்ல என்ன சிக்கல் கேட்டா தமிழ் பிரதேசங்களில் பௌத்த விகாரிகள் பௌத்த ஆலயங்கள் இருந்தது என்பதும் சிங்கள மக்கள் இந்த குடியேற்றங்கள் செய்யப்பட்டு சிங்கள மக்கள் இங்க வாழ்ந்தார்கள் என்பதும் ரெண்டு பிரச்சனை இருக்கு. அந்த சிங்கள மக்களின் குடியேற்றங்கள் இருந்தது என்பதற்காக ஒரு அரசியல் நோக்கம் ஒன்று இருக்கு, ராணுவ ஆக்கிரமிப்பு ஒன்று இருக்குது. தமிழ் பௌத்தம் இருக்கின்றது யாருமே மறுக்கல. இப்ப வடகிழக்கு பிரதேசங்கள்ல தமிழ் பௌத்தம் இருக்கின்றது யாருமே மறுக்கல. பௌத்தம் இருந்த இடங்களில் வந்து சிங்கள மக்கள் குடியேறிந்தார்கள், சிங்கள மக்கள் சுயவாக வாழ்ந்தார்கள் என்பதற்கூடாக அந்த பிரதேசங்கள் முழுக்க சிங்கள மக்களுக்குரியது என்ற ஒரு அரசியல் வியாக்கியத்தை கொடுப்பதற்கு கூட ஒரு ஆக்கிரமிப்பு, சிங்கள இராணுவத்துக்கான ஒரு ஆக்கிரமிப்புக்கான வழியை நாங்க கொடுக்கிறோம். அதான் ராவன் போன்றாக்கள் செய்யறாங்க. அந்த கருத்து பிள்ளையானது. தமிழ் பிரதேசங்களில் தமிழ் பௌத்தம் இருந்தது என்றது நீங்கள் குறிப்பிடுகின்ற ராகவன் என்பவரை யார் என்று குறிப்பிட்டு சொல்றது நான் நல்லவன் நினைக்கிறேன். என்னென்றால் இது ஒரு தவறான புரிதலுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ராகவன் என்பவர் லண்டனில் வாழுகின்றவர், தமிழக விடுதலை புலிகளின் ஆரம்ப உறுப்பினராக தன்னை சொல்லிக் கொண்டிருப்பவர். அதை ஆரம்பித்தவர்கள் தானும் ஒருவர் என்றவர். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. விடுதலை புலிகள் அதற்கு அதை சொல்றது நான் உண்மையிலேயே நீங்கள் ராகவன் என்ற ஒரு இந்த மானிடவியல் துறையில கற்று தேர்ந்த ஒருவரை பற்றி சொல்றீங்களா? நான் லண்டன் ராகவன். ஆனா அவருக்கு அந்த துறையில அவ்வளவு தூரம் அனுபவம் இல்லை தானே அவர் அதை அறுதிட்டு சொல்றதுக்கு சொல்ல முடியாது. ஆனா இந்த தமிழ் பிரதேசங்களில் பௌத்தம் இருந்ததுக்கான அந்த அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த அணுகுமுறை கூடாக அந்த சிவில் சமூகம் சேர்ந்தவர்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், மனிதவாதிகள், சட்டத்தரைகள் சேர்ந்து ஒரு சுகமமான முறையில தீர்க்கிறதுக்கான இருக்கு. உதாரணமா வந்து ஆனால் அந்த புத்த விகாரை கட்டப்பட்டு விட்டது. ஆனா அந்த பிரதேசத்தில் ஒரு விகாரை இருந்ததற்கான அத்தாட்சி இருக்கிறது. அதை நாங்கள் மறுக்கலாது. பிரச்சனை அது என்னென்றால் அந்த குறிப்பிட்ட விகாரை இருந்த இடம் வந்து அந்த இடத்துல இந்த விகாரை கட்டப்பட இல்லை. இல்ல அந்த தையிட்டி விகாரை வேண்டுமென்றே தவறான இடத்துல கட்டினார்களா அல்லது அந்த இடத்தை அடையாளப்படுத்த முடியாமல் போய் இதுல கட்டினார்களான்றது எனக்கு தெரியல. இல்ல இந்த தையிட்டி விகார உண்மையிலே அந்த தையிட்டி விகாரனுடைய பிரதேசம் வந்து நைனாதீவு விகாரைக்குரியது. புரியுதா? அப்ப நைனாதீவு விகாரை அவர் வந்து அந்த இடத்தை கொடுக்கல கட்டுறதுக்கு. ஏன்னா அவங்களோட பிரதேசம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குலாம் இருக்குது. இப்போ ராணுவம் என்ன செய்து கேட்டால் மக்களுடைய குடியிருப்பை எடுத்து
அதற்குள்ள இந்த புத்த விகாரை கட்டியாச்சுது. இப்ப கட்டப்பட்ட விகாரை கொண்ட இப்ப இலங்கையில இன முரண்பாடு கொண்ட நாடு, இலங்கையில சின்ன சின்ன பிரச்சனையில இன முரண்பாடாக்கப்பட்டு பூதாகரமாக்கப்படுற நாட்டுல ஒரு மத பிரச்சனையாக இதை கொண்டு வரையிலாது. நாங்க இந்த புத்த விகாரை கட்டப்பட்டு புத்த விகாரை ஒன்று இருந்திருக்குது, அந்த பிரதேசத்தில் இந்த விகாரம் கட்டப்பட்டிருக்கு, தனியார் காணியில கட்டப்பட்டிருக்கு. நாங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வீரண்ட அந்த புத்த விகார கட்டப்பட்ட காணியை விகாரையை கொடுத்து விட்டு இவர்கள் கையகப்படுத்தியுள்ள காணி அனைத்தையும் விடுவிக்கணும், அது மக்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்ற மாதிரி புத்த விகார உடையங்கோ அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு இன முரண்பாட்டையும் பல்வேறு மத முரண்பாட்டையும் ஏற்படுத்துகின்ற அணுகுமுறை. அதைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றார்கள் விரும்புறாங்க. அவர்களுடைய அரசியல் நலனுக்கு இந்த பிரச்சனையை இப்படி பாவிக்கிறது அவர்களுக்கு பெரும் லாபத்தை கொடுக்கும். அரசியல் ரீதியாக அவருக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். அதனாலதான் அவர்கள் கடந்த ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் அந்த போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள். மற்றது அந்த காணி சொந்தக்காரர்களும் யார் என்று இன்னும் குறிப்பிடப்படவில்லை. அதுல முன்னின்று போராடுற ஒரு பெண் கூட அவருடைய கணவருக்கும் அந்த இடத்துல காணி இல்லைன்னு சொல்லப்படுது. அதன் மேலேயே எல்லாம் ஆய்வுக்குரிய விஷயம். நான் என்னென்று பாக்குறேன்னா, இப்ப நான் ஏற்கனவே நாங்கள் பௌத்தர்களாக இருந்திருக்கிறோம், பௌத்தத்துக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய உறவு ஒன்று இருந்திருக்கு. நாங்கள் இதை முரண்நிலையில நின்று பார்க்காமல் நாங்களும் பௌத்தர்களாக இருந்த இந்த பின்னணியில எங்கள்கிட்ட ஒரு பெரிய வரலாறு இருக்குன்ற அடிப்படையில நாங்கள் அவர்களோடு கலந்துரையாடி இதை தீர்க்கிறதுக்கான வழிகள் கூடுதலாக இருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் இதை வெறுமனே முரண்பாடான விஷயமா கொண்டு போகாமல், ஏனென்றால் இலங்கையில கணிசமான தமிழர்கள் இன்றைக்கும் பௌத்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய குறிப்பின்படி வட இலங்கையில இன்னும் நிறைய இடங்கள் பௌத்த விகாரங்கள் எல்லாம் இருக்குது. இலங்கையில அந்த என்ன சொல்றது, அவர்களுடைய நிலவரபடங்கள் இதுகளுடைய இப்ப கரவட்டியில ஒரு விகாரை இருந்திருக்குது, அதுல ஒரு பள்ளிக்கூடம் இருந்திருக்கு, அப்படி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்திருக்கு. ஆனா இதுகள் எல்லாத்திலையும் விகாரைகள் கட்டப்படையில இன்னும். இப்ப நாங்கள் இதுகளை தூண்டுறதன் மூலம் அவ்வாறான இடங்கள்ல விகாரைகளை உருவாக்குறதுக்கான எதிர்காலத்துல அந்த முயற்சிகளை மேற்கொள்ளப்படலாம். அதை நீங்கள் சட்டப்படி நிறுத்தலாம். இல்ல, நாங்கள் அந்த அணுகுமுறை அப்படி என்று சொல்லி நாங்கள் கஜேந்திர பொன்னம்பலம் போன்றவர்களுடைய அரசியல் தலையிடலும் இராணுவத்தின் தலையீடுகளும் இந்த தொல்லியல் ஆய்வு துறையில வருவதால பிரச்சனை கேட்டு அது சிக்கலாக்கப்படுது. தொல்லியல் ஆய்வுத்துறை ஒரு சுதந்திரமாக சுவாதீனமாக இயங்குறதுக்கான சாத்தியத்தை ஏற்படுத்தணும். அவர்கள் மிக சான்றுகளோடு இந்த இடத்தில் பௌத்த விகாரை இருந்தென்று சொன்னால் பௌத்த விகாரை கட்டுறது எந்த பிரச்சனை இல்லை. அந்த மக்களுடைய தமிழ் மக்களுடைய அனுமதியோடு அந்த விகாரைகள் கட்டப்படலாம். அதுக்கான பூர்ண சான்றிதழ் ஆக்கிரமிப்புக்கு அங்கால இங்க பௌத்த விகாரை இருந்தது என்றால் அதுக்கான சான்றிதழை தொல்லியல் ஆய்வுகள் கூட சமர்ப்பித்தால் அது யாரும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாங்க. மற்றது அண்மையில திருவோணமலையில நடந்த விகாரத்தை எடுத்தால் அது ஒரு சிங்கள பாடசாலை இருந்த இடத்துலதான் அந்த விகாரம் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு தமிழ் மக்களுக்கும் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அதையும் நாங்கள் ஒரு பிரச்சனையாக மாற்றி இருக்கிறோம். என்னன்னா ஒரு வலிந்து நாங்கள் பிரச்சனைகளை தூண்டுறோமோ இப்ப உள்ள அரசாங்கத்தை பலகீனப்படுத்துறதுக்கு அல்லது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தூண்டி விடுறதுக்கு இந்த தமிழ் தேசியவாதிகளும் சிங்கள தேசியவாதிகளும் கைகோர்த்து செய்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. நிச்சயமாக என்னன்னா இந்த பிரச்சனையை பூதாகரமாக்குறது தமிழ் இனவாத கருத்து கொண்ட அரசியல்வாதிகள், மறுபுறம் சிங்கள அரசியல்வாதிகள், இனவாத சிங்கள அரசியல்வாதிகள், சிங்கள அரசியல்வாதிகளுக்கு துணை கூற இனவாத பௌத்த பிக்குகள். இவங்களுக்கு அப்பால் இப்ப நைனாதீவு பிக்குகள் போன்ற தமிழ் மக்களோட நல்லிணக்கமா வாழக்கூடிய இவர்களை கொண்டு இதற்கான ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஆரோக்கியமான உரையாடலை செய்யணும், செய்து அதுக்கு தீர்வு காணலாம். ஏனால் கையிட்டி மக்கள் யாருமே சொல்ல பொருளை விகாரையை உடைக்க சொல்லி அந்த மக்கள் உடைக்க சொல்ற யாருன்னு கேட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களாம் அரசியல்வாதிகளாம் உடைக்க சொல்றார்களுடைய அந்த மக்கள் தங்களுக்குரிய காணிகள் கொடுக்கப்பட்டால் சரி. அப்ப அந்த விகாரை கட்டப்பட்ட காணிக்கான பதில் காணிகள் கொடுத்துக்கொண்டு ஏனைய காணிகளை விடுவிக்கப்படணும். எதிர்காலத்தில் இவ்வாறான விகாரையில் கட்டப்படணும் என்று நோக்கம் இருந்தால் அது ஆரோக்கியமான உரையாடலுக்கூடாக ஆக்கிரமிப்பற்ற முறையில தமிழ் மக்கள் பௌத்தர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆரோக்கியமான பௌத்தத்தை வளர்க்கணும் என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய அனுமதியோடு தமிழ் மக்களுடைய நல்லெண்ணங்களோடு இந்த இவ்வாறான சாத்தியங்களை உருவாக்கணும். ஆனால் இங்க என்ன நடக்கிறேன்னு கேட்டால் ஆக்கிரமிப்பு மனோபாவத்தோடு அந்த விகாரையில் கட்டப்படுறது, சிங்கள மக்களை திரளாக கொண்டு வாரது, கோஷங்கள் எழுப்புவது, இங்க ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கம் இருக்கக்கூடிய பௌத்த மதத்தை பரப்ப வேண்டும், நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், மத சுதந்திரத்தை கொடுக்கணும் என்ற உணர்வு சிங்கள தரப்பிடம் இருக்கல. கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து கலாச்சார அமைச்சு ஒன்று இருந்தது, முஸ்லிம் கலாச்சார அமைச்சு ஒன்று இருந்தது. குறைந்தபட்சம் அதற்கூடாக சில தீர்வுகள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த அரசாங்கம் வந்தது பிறகு என்ன நடக்குன்னு கேட்டால் பௌத்த சாசன
அமைப்பு கூடாக இந்து கலாச்சார அமைச்சையும் முஸ்லிம் அமைச்சையும் திணைக்களங்களா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அனைத்தையும் தீர்மானிக்கிறது வந்து பௌத்த சாசன அமைப்பு தான். அப்படி என்று நீங்க அமைத்தால் அதுக்குள்ள முஸ்லிம்களையும் தமிழ் மக்களையும் இணைத்த ஒரு கமிட்டி நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கணும். இந்த அரசும் கூட சில தவறு இழைக்கிறாங்க. நீங்கள் வந்து சகல மக்களையும் ஒன்றாக இணைக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த சகல மக்களையும் ஒன்றிணைத்த ஒரு கமிட்டியை ஒரு உரையாடல் நீங்க நிகழ்த்தணும். இப்ப நீங்கள் வந்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டு அதுக்குள்ள குளிர்காய இல்லாது. இது ஒரு பெரிய பிரச்சனை, இது பாரிய பிரச்சனை. இது இல்ல இப்ப உள்ள அரசு வந்து அவர்கள் வந்து ஒரு மதம் சார்ந்தவர்கள் அல்ல, உண்மையிலேயே ஒரு இடதுசாரி பின்னணியில வந்தவர்கள். அவர்களுக்கு மதம் மீது அவ்வளவு பற்றுதல் இல்லை. ஆனால் தாங்கள் மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை என்றதையும் அவர்கள் பல இடங்கள்ல இந்த மகா சங்கங்களுக்கு காட்ட வேண்டிய நிலைமையிலேயும் இருக்கிறோம். ஆனா நீங்கள் சுட்டி காட்டியது போன்று இவர்கள் ஏனைய இந்து கலாச்சார அமைச்சு, முஸ்லிம் விவகார அமைச்சு போன்றவற்றை நிறுத்தி வெறுமனே புத்த சாசன அமைச்சை மட்டும் கொண்டு வந்தது உண்மையிலேயே ஒரு சிக்கலான விஷயம் தான். இது அதெல்லாம் இந்த சிக்கலை வருது. குறைந்தபட்சம் அந்த அந்த அமைச்சு கூடாக சில தீர்வுகளை கண்டிருக்கலாம். அடுத்தது இயல்பாகவே இவங்களுக்கு ஒரு இப்ப இனவாதம் வளர்ந்த ஒரு நாட்டுல வந்து வாக்கு அரசியல் அணியப்பாடு. அந்த வாக்கு அரசியல் நோக்க போக்குள்ள பெரும்பான்மை சமூகத்தை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது அவர்கள் பக்கத்தில் அதை நாங்க பிள்ளைன்னு சொல்ல முடியாது. எப்படி தமிழ் தரப்பு வாக்களை பெறுவதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தை கற்கிறாங்களோ அதே போன்ற ஒரு இனவாதம் அங்கேயும் இருக்குது. அப்ப அதை அனுசரிச்சு போக வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. என்றால் ஒரு 5 வருஷ ஆட்சி தான் இவங்களுக்கு. இந்த 5 வருஷ ஆட்சிக்குள்ள டெவலப் பண்ணி பல்வேறு சமூகங்களை திருப்திப்படுத்துறது இயலாத காரியம். அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனை வந்து செங்கல் சமூகத்தோட பௌத்த பிக்குகளோட ஆரோக்கியமான எவ்வளவு நல்ல பௌத்த பிக்குகள் இருக்காங்க, அவங்கள வட இலங்கை வரவழைத்து அவர்களோட தமிழ் மக்களுடைய உறவுகளை வளர்த்து பல்கலைக்கழக மட்டங்கள்ல இருக்கிற பௌத்த பிக்குகளை கொண்டு வந்து உரையாடலை நிகழ்த்தலாம். மத நல்லிணக்கத்தையும் மத சுதந்திரத்தையும் கவனத்துல கொண்டு இந்த உரையாடலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் கருதுறேன். இதுல இன்னொரு விஷயத்தை நாங்க சர்வதேசிய இதுகளோட அணுகின்ற பொழுது நாங்கள் வந்து வெறுமனே ஒரு மூக்கணாங்கயிறு கட்டப்பட்ட லாடன் கட்டப்பட்ட மாடுகள் போன்று ஒரே திசையில தான் நாங்க தொடர்ச்சியா போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பிரதேசங்கள் வந்து கைவிடப்பட்டு கொண்டு வருது எங்களாலேயே. வடக்கு கிழக்குல இருக்கிறவர்கள், குறிப்பாக வடக்குல இருக்கிறார்கள், பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிலங்கள் கைவிடப்படுது. நாங்கள் அன்றைய காலகட்டத்திலேயே இந்த 80களில் புலம்பெயர்வு ஆரம்பிக்கப்பட முதலே வடமாகாணம் வந்து சனத்தொகை 5ஆன மாகாணமாக இருக்குது. இலங்கை என்ற 3 நிலப்பரப்பை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் நாங்கள் சனத்தொகையில வடக்கு கிழக்குல இருக்கிறவர்களை எடுத்துக்கொண்டால் அது அந்த அந்த 3 சனத்தொகை வடக்கு கிழக்குல இல்லை. அந்த சனத்தொகையில இன்னும் பாரிய வீழ்ச்சி கண்டுட்டுது. இப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஜெர்மன் வந்து பல்வேறு நாடுகளை, குறிப்பாக இந்தியாவில வந்து அலுவலகங்களை திறந்து அங்க உள்ள வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல முழு மும்முரமாக ஈடுபட்டிருக்கு. ஐரோப்பிய நாடுகள் பலவும் வந்து இன்னைக்கு மும்முரமாக தங்களுடைய எல்லைகளை திறந்து விடுறார்கள், வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு ஆட்கள் வாரது. அப்ப இந்த நிலைமை வந்து இலங்கையிலையும் வடக்குல ஏற்பட்டு கொண்டிருக்கு. வடக்குல வந்து யாழ்ப்பாண மருத்துவமனையில வந்து 265 தாதியர் தேவைப்பட்ட பொழுது 65 தமிழ் தாதியர்கள் தான் விண்ணப்பித்திருக்கிறார்கள். மிச்ச 200 பேரும் சிங்கள தாதியர்கள். வடக்குல இருக்கிற மருத்துவமனைகள்ல தமிழ் மக்கள் வந்து சிங்கள தாதியர்களையும் சிங்கள மருத்துவர்களையும் மிகவும் விரும்புகிறார்கள். என்றால் அவர்கள் பண்பாக நடந்து கொள்வதாக. அதுக்காக நான் தமிழர் மருத்துவர்கள் எல்லாம் பண்பில்லாதவர்கள் என்று சொல்லல. ஆனால் ஒப்பீட்டளவில் அவர்கள் கூடுதலாக விரும்புகிறார்கள் மற்றும் அவர்கள் தான் அந்த வேலைக்கு போகிறார்கள். இப்ப இவர்களுக்கு நாங்கள் இருக்க இடம் கொடுக்க மாட்டோமா, குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டோமா, அவர்கள் கும்புறதுக்கு செய்ய மாட்டோமா? இப்ப இந்த பிரச்சனையை நாங்க என்னன்னு தீர்க்கிறதப்ப இல்ல உண்மையிலேயே இப்ப கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல பௌத்த விகாரை இருந்தது, பௌத்த பாடசாலை இருந்தது. அப்ப அந்த பௌத்த விகாரைகள யாழ்ப்பாணத்துல வேலை செய்யற போலீசார், ஆசிரியர்கள், ஆஸ்பத்திரி வேலை செய்யறார்களுக்கான ஒரு வணங்குகின்ற தளமாக இருந்தது. அப்ப ஒவ்வொரு இடங்களிலும் சிங்கள மக்கள் குடியேறுகின்ற போது, அதாவது விரும்பி அவர்கள் உத்தியோக அடிப்படையில விருப்பத்தின் அடிப்படையில குடியேறும் போது அவங்களுக்கான வணக்க ஸ்தலம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அது இயல்பாக இருக்கும். என்னன்னா நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு காமாலை கண்ணோடு பாக்குறது சரியா இருக்குதானே. இப்ப எதிர்காலத்துல வந்து இன்னைக்கு வடக்கு கிழக்கின்ற சனத்தொகை வந்து வயோதிபர்களாக நிரம்பி வழியுது. ஆனால் இந்த சனத்தொகையை வந்து பாக்குறதுக்கு, அவர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதா இருந்தானே, அவர்களுக்கு உதவி செய்யறதா இருந்தா பாக்குறதுக்கான இளம் சமூகம் அங்க இல்லை.
அப்ப அந்த சமூகம் எங்க இருந்து வரணும்? வெளியில இருந்து தானே வர வேண்டி வரப்போகுது. அது பிரச்சனை இப்ப சிங்கள மக்களோ இல்ல மலையக மக்களோ வடகை கிழக்கு வந்து குடியேறுவதுன்றது இந்த பிரச்சனையும் இல்லை. சிங்கள குடும்பம் வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு காணியவே வீட வாங்கி குடியேறது பிரச்சனை இல்லை. இதை வந்து அரசியல் மயப்படுத்தல், இதற்கூடாக ஒரு ஆக்கிரமிப்பு மனோபாவமாக ஒரு திட்டமிட்ட குடியேற்றத்தை நாங்க நிராகரிக்கலாம் ஒழிய நீங்க போய் காடியில போயிட்டு குடியேறதுலையோ இல்ல அம்பாத்தோட்டையில குடியேறதையோ சிங்கள மக்கள் எதுக்க பொருளை தானே. நான் என்ன சொல்ல வரேன்டா, தமிழ் சமூகத்துக்கு தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு ஒரு தேவை இருக்குது. தமிழ் மக்களுடைய இந்த தேவைகளை எப்படி இவ பூர்த்தி செய்ய போயிடும்? இப்ப வடக்கில் எடுத்துக்கொண்டோம் என்றால் வேலி அடைக்கிறதுக்கோ அல்லது ஒரு வயோதிபரை வந்து பார்த்து கொள்றதுக்கோ தமிழர்கள் முன்வர்றார்கள் இல்லை. இப்படி நாங்கள் ஒரு காலகட்டத்துல இங்க வந்து கூலி வேலைகள் செய்யறதுக்காக நாங்கள் வந்தோமோ அதே மாதிரி இங்க உள்ள வெள்ளையர்கள் அதை செய்யறதுக்கு தயாராயிருக்கேன். அதே மாதிரி ஒரு நிலைமை வடக்குல உருவாகிட்டு, வடக்குல இருக்கிற தமிழ் இளைஞர்கள் வந்து இவ்வாறான வேலைகளுக்கு தயாரில்லை. அப்ப இத ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான வேலையால நாங்கள் தென்பகுதியில இருந்தால் வர வேண்டி வரப்போம். அப்ப அவர்களை ஈர்க்க வேண்டிய ஒரு தேவை. இது வந்து அவர்கள் விரும்பி வாரது அல்ல, தமிழர்களுக்கு ஒரு தேவை வருகிறது. அவர்களை இங்க வடக்கு நோக்கி ஈர்க்க வேணும். ஜெர்மன் அதுதானே செய்யுது. ஜெர்மன் வந்து தமிழ்நாட்டுல போய் அலுவலகங்கள், தமிழ்நாட்டுல கேரளாவில அலுவலகங்களை திறந்து அந்த மாணவர்களை வந்து குவிகிறார்கள் ஜெர்மன்ல இன்றைக்கு. இப்ப இந்த நிலைமை ஒன்று வடக்கு அப்படி வந்தால்தான் வடக்குல வந்து இருக்கிற வயோதிபர்களை பார்க்கறதுக்கோ அவர்களுக்கான உதவிகளை செய்யவோ முடியும். ஏன்னா கடந்த காலங்கள்ல வடக்குல இருந்த பேக்கரிகள், யாழ்ப்பாணத்துல இருந்த பேக்கரிகள் பெரும்பாலும் சிங்களவர்களுடைய பேக்கரிகள். இதுல ஒரு முரண் நகை இருக்குல்லோ. இது இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு நாங்கள் பார்த்தோம்டா அங்க இருந்து பெரும்பாலானவர்கள் வெளியேறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் கனடா கனவோடும் லண்டன் கனவோடும் தான் இருக்கிறார்கள். இப்ப பெரும்பாலானவர்கள் ஜெர்மன் நோக்கி வருகிறார்கள். அப்ப எதிர்காலத்துல வந்து அங்க இளைஞர்கள் இல்லாத ஒரு சூழல் ஒன்று வரப்போகுது. இல்ல யதார்த்தம் ஒரு சிக்கலான பிரச்சனை. இப்ப உதாரணமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை, தமிழ் பிரதேசங்களை பொறுத்தவரை உடல் உழைப்பு ஆரணி பற்றாக்குறை மிக கடுமையா இருக்கு. நீங்க சொல்ல மாதிரி உடல் உழைப்புக்கான தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்கு. இவற்றை நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் ஒன்று தென்னிலங்கையில இருந்து வரணும், இல்லாட்டி மலையகத்துல இருந்து மக்கள் வரணும். ஏன்னா இங்க வந்து உழைப்புன்றது வந்து இங்க நிராகரிக்கப்படுற ஒரு விஷயமா போயிட்டுது. இந்த வெளிநாட்டு பணம், அடுத்தது வெளிநாட்டு வாழ்க்கை, இந்த மோகத்தால வெளியேறி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும்னு கேட்டால் அந்த இடத்தை நிரப்புறதுக்காக ஏதோ வகையில அந்த மக்கள் வர வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா காலப்போக்கில் என்ன நடக்கும், நீங்க சொல்ற மாதிரி வடகிழக்குல சிங்கள மக்களோ மலையக மக்களோ குடியேற வேண்டிய அவசியம் இருக்கு. அதை நாங்க நிராகரிக்கிறாரு. அப்படி நீங்கள் அதை நிராகரிக்கணும் என்று இந்த அரசியல்வாதிகள் விரும்பினால் இந்த வடகிழக்குல தொழிலாளர் பற்றாக்குறை நிற்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை அவங்களை போட வேணும். அந்த வேலை அதை எப்படி நிவர்த்தி செய்வதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்கும். அது வந்து இல்லைத்தானே. இந்தியாவை பொறுத்தவரை வடநாட்டு இளைஞர்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து வடநாட்டுல தொழிலாளர் பற்றாக்குறை இருக்கிறது. அடுத்தது கல்வி வளர்ச்சியும் ஒரு இடத்துல ஏற்பட என்ன நடக்கும் என்றால் தொழிலாளர் பற்றாக்குறை, உடல் உழைப்பு தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படும். இலங்கையை பொறுத்தவரை, யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அவ்வாறு சொல்ல முடியாது. என்றால் அங்க வந்து தொழில்நுட்ப ரீதியாகவோ கல்வி ரீதியாக வளர்ச்சி அடையவில்லை. அங்க நடக்கின்ற ஆள் வெளியேற்றம், வெளிநாட்டுக்கான ஆள் வெளியேற்றம். அப்ப வெளியேற்றம் நடக்கிறது இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான சாத்தியம் எங்க இருக்கும் என்றால் தென்னிலங்கை தொழிலாளர்கள் இயல்பா நடக்கும். அதான் நீங்க வெளியே தொழிலாளர்கிட்ட ஏற்றிக்கொண்டே ஆகும். ஏன்னா இங்க நீங்க வாழ்க்கை சுழற்சியாக நடைபெறணும்னு சொன்னால், வாழ்க்கையில அனைத்து நிறைவேற்றப்பட வேணும்னு சொன்னால் உழைப்பு வேணும். உங்களுக்கு மக்களுடைய உழைப்பு தேவை. அப்ப அவர்கள் கட்டாயம் வந்தே ஆக வேணும். அதை நீங்க தவிர்க்கலாது. ஒரு கஜேந்திரகுமார் சில இவங்களை அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு போகக்கூடிய சூழல் மீது காலத்துல வரலாம். அது ஒன்று. அடுத்தது வந்து இன்னொன்று பார்ப்போம் என்று சொன்னா, இன்றைக்கு இலங்கை வந்து மிக பெரும்பாலும் வந்து சுற்றுலாத்துறையில தங்கி இருக்கிற ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்குது. சுற்றுலாத்துறைக்கு பல மில்லியன் மக்கள் வருகின்றார்கள். இலங்கையும் இந்த துறையில வந்து நிறைய முதலீடுகளை செய்து வருகிறது. அந்த அடிப்படையில வடக்கிலையும் வந்து இதை செய்யறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி ஒரு சூழல் வருமாக இருந்தால், வடக்குல இருக்கிற இந்து ஆலயங்களாக இருந்தா என்ன, அல்லது பௌத்த தடயங்களாக இருந்தான, தொல்புரியல் கந்தரோடை போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நாதிநாதி போன்ற விஷயங்கள் இன்னும் வந்து மிகவும் வடிவமைக்கப்பட வேண்டிய தேவை ஒன்று வருகிறது. ஏன்னா நீங்கள் உல்லாச பயணத்துறையை ஈர்க்கிறதுக்கு, அப்படி உல்லாச பயணத்துறையை ஈர்க்கிறதன் மூலம்தான் வடக்கினுடைய பொருளாதாரமும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இது எல்லாமே இது பற்றின ஒரு சிந்தனை தமிழ் சமூகத்திட்ட இல்லையோ என்று தோன்றும். தமிழ் சமூகத்திட்ட உள்ள பெரிய குறைபாடு வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பதுல எப்பயுமே தமிழ் சமூகம் பின்தான் நிற்குது. இப்ப வந்து
தொல்பொருள் ஆய்வு திணைக்களம் அவர்கள் பௌத்த ஆலயங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் ஒழிய சொன்னாலும் இவங்க திறந்தெழுவார்கள் ஒழிய அங்க இருக்க இந்து ஆலயங்களை புனரமைக்கிறதுல அங்குள்ள இந்து ஆலயங்களை சீராக பராமரிப்பதற்கு இவர்கள் தயாரா இல்லை. இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிற எவ்வளவு தொல்பொருள் எச்சங்கள் இருக்குது, கோட்டைகள் இருக்குது. உண்மையிலே எனக்கு தெரிய நெடுந்தீவு கோட்டையில நெடுந்தீவு பல்வேறு இடங்கள்ல பழைய கோட்டை உண்மையே டூரிசத்துக்கான பல்வேறு வகைப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதுக்கு தயார் இல்லை, அவங்க யாருமே தயார் இல்லை. வெறும் கோயில்களை கட்டி கொண்டிருக்காங்களோ ஒழிய கடந்த காலத்துல இப்ப நல்ல ஒரு ராஜதானியையே பராமரிக்கிறதுக்கு தயார் இல்லை தானே. 1000 கோடிக்கணக்கான பணத்தை கோயிலுக்கு கொடுக்குறீங்க, நீங்க பணத்தை நேரடியாக யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி கூட அதுக்குள்ள அனுப்பலாம், இல்லாட்டி நேரடியாக செய்து அதை பராமரிக்கிற இந்த நடவடிக்கை மேற்கொள்ளத்தானே. திருவடி நிலைன்றது அந்த நேரத்துல நினைக்கிறேன் சுழிபுரம் பகுதி, அது சோழியபுரம் என்றுதான் அந்த காலத்துல அழைக்கப்பட்டது. கண்ணகியினுடைய காலத்திலே அது ஒரு பெரிய இறங்கு துறைமுகமாக இருந்திருக்கு. தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அந்த வர்த்தக தொடர்பில் ஒரு முக்கிய இதுகளை எல்லாம் புனரமைச்சு அந்த கடந்த கால இலக்கியங்களோட இணைக்கிறதன் மூலமாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய சுற்றுலாத்துறையையும் நாங்கள் வளம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கான அடையாளம் இது உண்மையிலேயே யாழ் பல்கலைக்கழகம் இந்த முயற்சிகள்ல இறங்கி இருக்க நிறைய விடயங்கள் இருக்கு ஜெயபாலன். இப்ப உண்மையிலேயே இவர்கள் யாழ்ப்பாண குடநாட்டுக்குள்ள கீரிமலை போன்ற பிரதேசங்கள் பல்வேறு இடங்களை அபிவிருத்தி செய்து ஒரு டூரிஸ்ட் தலமாக ஆக்கலாம். அது ஒரு அரசாங்கத்தின் அனுசரையோடு செய்யலாம். அதுக்கு இந்த அரசியல்வாதிகள் தயார் இல்லை தானே. அதுக்குள்ள நிறைய பல்வேறு இதன் மூலம் வார வருமானம் தான் வடக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கூட்டணும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்கப்பட வேண்டும். ஒரு காலத்துல இந்த பனைவளம் இவ்வளவு காத்திரமாக உபயோகிக்கப்படுத்துறது. இப்ப மில்கை கனகராஜா இருந்த காலகட்டத்துல பாத்தீங்களா வெளிப்பட்டிருப்பீங்க. அந்த பனைவளத்தை அவர்கள் எவ்வளவு சிறுகை தொழில் மூலம் எவ்வளவு பயன்படுத்தினார்கள். இன்றைக்கும் பனைவளத்தை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த பனைவளத்தை கூட பயன்படுத்துவதற்கான சாத்தியம் இல்லாம தான் நாங்கள் இருக்கிறோம். இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க. அந்த இளைஞர்களை ஊக்கப்படுத்தி அந்த இப்ப இந்த சாதிய தொழிலாக இருக்கின்ற ஒன்றை நீங்க பொருளாதார ரீதியாக டெவலப் பண்ணலாம். சாதி ஒழியும். நம்ம லண்டன் ராகவன் பாரிஸ்ல இருக்கிற தலித் முன்னே தேவதாசாக்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, பனைவளத்தை அழிப்பது கூட சாதியை ஒழிக்கலாம். இது முட்டாள்தனமான கதை. சாதியத்தை ஒழிக்கணும் பொருளாதார அந்த மக்களை டெவலப் பண்ணணும். பனைவளத்தை பொருளாதார டெவலப் பண்ணி அதாவது உற்பத்தி சாதனங்கள் உருவாக்கும். விஞ்ஞான பூர்வ டெவலப்பாக கொண்டு வரக்குள்ள என்ன இருக்கும் கேட்டால் ஒரு தொழிற்சாலை உருவாகும், தொழிலாளர்கள் உருவாகுங்க. அப்ப சாதிய முரண்பாடு இல்லாம ஆகும். இப்ப சாதிய முரண்பாடு இல்லாம ஆக்குறதுக்கு தொழில் வளத்தை நீங்க பெருக்கணும். நிச்சயமாக நாங்க மேற்கொள்ளத்தானே. இப்பதான் பனைவள கூட்டுத்தாபனம் வந்தது, இந்த அரசாங்கம் திரும்பி டெவலப் பண்ணது. ஆனா எந்த அபிவிருத்தியும் அடையலை. வடக்கு கிழக்கினுடைய பொருளாதார மேம்பாடுகள் இதுகள் தொடர்பில் தமிழ் தலைமைகள் தொடர்ச்சியாக ஒரு ஈடுபாடை காட்டேது என்று சொன்னால் நீண்ட கால போக்குல நாங்கள் இலங்கை தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை காட்டுற பட்சத்துல மக்கள் அதை நோக்கித்தான் திரும்ப வேண்டியதாக இருக்கும். மீன்பிடி தொழில் இருக்குத்தானே ஜெயபாலன். வடகிழக்கினுடைய கரையோர பிரதேசங்கள் தமிழ் பிரதேசங்களோடு கூடிய பிரதேசங்கள் இருக்குத்தானே வடகிழக்குல. மீன்பிடியை படுத்துக்கொண்டா இலங்கையுடைய 3/2 கடற்பரப்பு தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள்ல தான் இருக்குது. ஆனா கடந்த காலத்துல இந்த டெவலப்பும் நடக்கல. மீன்பிடித்துறை அமைச்சராக டாக்டர் தேவானந்தா இருந்த ஒரு முயற்சி பண்ணால் எந்த அளவுக்கு பெரிய அபிவிருத்தி ஒன்று நடக்கல தானே. இப்பவும் இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் தான் இப்பவும் அந்த வளங்களை கொள்ளையடித்து செல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாக இருக்குது. தமிழ் தலைமைகள் அதுக்கு எதிராக கஜேந்திரகுமார் தமிழ்நாட்டுக்கு சென்ற இதுகள் பற்றியெல்லாம் அவர்கள் கதைக்க தவறி வருகிறார்கள். இது ஒரு உண்மையிலேயே தமிழ் தலைமைகளுடைய பலகீனம் தான் எங்களுடைய அபிவிருத்தியின்மைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. மக்கள் நலன் சார்ந்த எந்த அரசியல் தலைமைகளும் எங்களோட பக்கத்துல உருவாக இல்லை. இப்ப சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கின்ற குறைந்தபட்சமாவது சிங்கள மக்களுக்கு நலன் சார்ந்த அரசியல் தலைமைகள் இருக்கு. எங்கள தலைமைகள் வாக்குகளை பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு போவதற்கான ஒரு கதிரையை நிரப்புவதற்கான ஒரு அதிகாரமாகத்தான் பார்க்கிறாங்களொழிய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான எதுவுமே இல்லை. இப்ப நாங்கள் தொடர்ச்சியாக அது தையிட்டி விகார பிரச்சனையாக இருக்கலாம், சுற்றுலாத்துறை பிரச்சனையாக இருக்கலாம், வடக்கினுடைய அபிவிருத்தியாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் மாவீரர்களையும் பிரபாகரனையும் வச்சுக்கொண்டு மட்டும் கையாள முடியுமா இந்த தமிழ் கட்சிகளால? அது எத்தனை நாளைக்கு மக்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தான் தமிழீழம் உணர்ச்சி கோஷங்களை முன்வைத்து
மக்களை வழி நடத்த முடியும். ஒரு கட்டத்துக்கு இப்ப அது உடைஞ்சு போயிட்டு, அந்த பிம்பம் உடைஞ்சாயிட்டு. மக்களுக்கு விளங்குது இவர்கள் கதைப்பதெல்லாம் ஒரு மோசமான அரசியல், தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிருக்கிற அரசு இருந்தது விளங்கி போயிட்டு. இப்ப மாவீர தினங்கள் கொண்டாடப்படுவது உணர்வுபூர்வமாக கொண்டாடப்படுது ஒழிய இவருடைய அரசியல் கோஷங்களுக்காக மக்கள் பின்னாட போவதில்லை. என்ன அப்படி அம்பலப்பட்டு போறாங்க. இப்ப இன்னைக்கு ஐரோப்பா நாடுகள்ல கஜேந்திரகுமார் எல்லாம் அம்பலப்பட்டு போறாங்க. அப்ப எதிர்காலத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் மாவீரர்களையும் பிரபாகரனையும் கொண்டாடினாலும் அதுக்கால தப்பினவர்கள், அதாவது இந்த போராட்டத்துல தங்களை அர்ப்பணிச்சு, அதாவது இந்த சர்வதேச நாடுகள்ல புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களால தூண்டப்பட்டு அந்த யுத்தத்துல ஈடுபட்டு கால்கை இழந்தவர்கள், படுக்கை பின்னோட இருப்பவர், இவர்கள் எல்லாரையும் புலம்பெயர் தமிழ் சமூகம் கைவிட்டுட்டு அவர்கள் ஒரு பேருக்கு மாவீரர்களையும் பிரபாகரனையும் கொண்டாடுவதாக சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கத்துல படுக்கை புண்ணில் இருக்கிறவர்களை ஏறி மிதிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னீங்க மாதிரி இந்த விடுதலை போராட்டம் தொடர்பாக ஒரு மீள் வாசிப்பு செய்தோம் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் பிரபாகரன் தொடர்பான பிம்பங்கள் உடைக்கப்பட்டுரும். எனக்கு காலப்போக்குள்ள ஜனநாயக ரீதியான உரையாடல்கள் வரும், மனித உரிமை பற்றி பேசப்படும். நாங்கள் எப்பவுமே மேல் நோக்கி போகின்ற சமூகமாக இருக்கும் பட்சத்துல கேள்விகள் வரும். பிரபாகரன் மீது கேள்வி வரும், கிட்டி மீது கேள்வி வரும், மாத்தியை மீது கேள்வி வரும், இலங்கை அரசு மீது கேள்வி வரக்குள்ள இந்த பிம்பங்கள் அடிபட்டு போகும். பிம்பங்கள் அடிபட இந்த புனித வழிபாட்டு தன்மை இருக்குல்ல, அது இல்லாம போகும். அப்ப இவங்க அம்பலப்பட்டு போவாங்க. அப்ப இப்ப உண்மையிலே இந்த அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில சரியான பிரச்சனைகளை கொண்டு போய் தீர்வு காணாத பட்சத்துல காலப்போக்கில் இவங்க அம்பலப்பட்டு போங்க. எவ்வளவு காலத்துக்கு இந்த பிம்பங்களை வச்சு கொண்டு அரசு நடாத்த முடியும்? இப்ப இதே என்னன்னு பாக்குறீங்க. இப்ப நாங்கள் இப்ப தையிட்டு விகாரில புத்தருக்கு எதிராக போராடணும், விகாரை உடைக்கணும் என்று சொல்றோம். ஆனால் இந்த போராட்டத்துல ஒரு தனி தமிழீழம் அமைப்பதற்காக போராடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த படுக்கை புண்ணில் இருக்கிறவர்களுக்கு அரசாங்கம் 10,000 ரூபாய் நிதி மாதம் வழங்குது. அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக குண்டறிந்து அரசாங்கத்தை துளைக்கோணும் என்று நின்றவர்களுக்கு அரசாங்கம் 10,000 ரூபாய் நிதி வழங்குது. ஆனா புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய பங்குக்கு என்ன செய்கிறார்கள்? இவர்களால தூண்டப்பட்டு தானே இந்த இளைஞர்கள் எல்லாம் இதுல போய் ஈடுபட்டார்கள். புலம்பெயர்ந்த புலிகளுடைய பினாமிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வர்க்கத்தை பார்த்தீங்கள் என்று சொன்னால், அவர்கள் புலிகளை வைத்துக் கொண்டு மேலும் மேலும் பணத்தை ஈட்டுகின்ற ஒரு தொழிலாக குறியீடாக புலிகளை பயன்படுத்துகின்றார்கள் ஒழிய மக்களுக்கு அவங்க சேவை செய்வதற்காக இல்லை. பிரான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல புலிகளுடைய பிம்பத்தை வைத்துக் கொண்டு உழைக்கின்ற ஒரு சாரார பார்த்தீங்கன்னா மிக மோசமான நபர்கள், சமூகத்தின் மிக மோசமான நபர். இவர்கள் தான் நீதிபதி இளஞ்சலி இங்க வரவழைத்தவர்கள். அப்ப இவர்களுடைய பிம்பங்கள் காலப்புள்ள அடிபட்டு போகும். இளம் தலைமுறை உருவாக இப்பவே இவர்கள் மீதான கேள்விகள் வர தொடங்கிடுது. நீங்க இந்த பணத்தை என்ன செய்றீங்க, இந்த பணத்துக்கான கணக்கு வழக்கெல்லாம் கேட்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல பிரபாகரன் என்ற பிம்பம் உடையக்குள்ள, புனிதன் என்ற பிம்பம் உடையக்குள்ள கேள்விகள் இவங்களை நோக்கித்தான் போகும். அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேணும். வடகிழக்குல போராளி குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. குறைந்தபட்சம் இந்த மக்களுடைய கல்விக்காக, அந்த குழந்தைகளுடைய கல்விக்காக இவர் ஏதாவது உதவி செய்யறாங்க இல்லை. இவர்கள் தங்களுடைய பிளாக் மணியை, இங்க கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்காக சில வழிமுறைகள் அங்க கையாளுகிறார்கள். பழைய மாணவர் சங்கங்களுக்கூடாக, இல்ல அபிவிருத்திக்குள்ளாக இந்த பணத்தை வெள்ளியாக்குவதற்கான முயற்சி ஈடுபடுறார்களுடைய உண்மையிலேயே மனிதாபிமான நோக்கத்தோட, அபிவிருத்தி நோக்கோட, மேம்பாட்டு அபிவிருத்தி நோக்கத்தோட இவர்கள் செயல்படுகின்ற நபர்கள் அல்ல. மிக பிரபாகரனும் புலிகளும் அழிந்ததுக்கு அடிப்படை காரணம் இந்த புலம்பெயர் புலிப்பினாமிகள் தான். நினைக்கிறேன் அந்த புள்ளியோட இந்த உரையாடலை முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி.